வணக்கம், நமஸ்காரம், ஸ்தோத்திரம். அன்பான சகோதர சகோதரிகளே, நசரேன இயேசு கிறிஸ்துவின் இனி நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஆண்டவரை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான தருணம், இந்த அருமையான நேரத்தை, சந்தர்ப்பத்தை தந்து நாம் இணைந்து இந்த நேரங்களில் கர்த்தருடைய வேதாகமம், கர்த்தருடைய பரிசுத்த நூலை நாம் வாசிப்பது, நாம் தியானிப்பது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமே. இதை ஏன் ஒவ்வொரு முறையும் நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம்னா, உயிர் வாழ்கிறப்போ இதோட மகத்துவம் தெரியாது. உயிர் வாழ்கிறப்போ இந்த வேதாகமத்தின் முக்கியத்துவம் புரியவே. ஆனால் மரித்த பின்பே என்ன நடக்குங்கிறது நமக்கு இங்கே இருக்கிறப்ப தெரியாது. அதனால தான் பார்ப்பீர்களானால், வேதாகமம் என்றாலே இட் இஸ் த மோஸ்ட் போரிங் புக் தட்ஸ் எவர் கன்சிடர்ட் ஆன் earth. ரொம்ப போர் அடிக்குங்க வேதாகமத்தை எத்தனை நேரங்க வாசிக்கிறது. ஆனால் அதே பெரிய பெரிய புத்தகங்கள்லாம் இவர் படித்து கிழித்து பெரிய பெரிய டிகிரி எல்லாம் வாங்கிட்டு இவர் மறித்தோன்னே என்னதான் ஆகும்? அந்த டிகிரி நல்லிஃபை ஆகும். அவ்வளோதான், அந்த டிகிரி இஸ் இன்வாலிட். இப்போ நீங்கள் கஷ்டப்பட்டு படித்து எல்லா பட்டத்தையும் வாங்குறீங்கங்க. சரி, காரு, பங்களா, வீடுன்னு வச்சுருக்கீங்க, அதாவது உங்கள் சந்ததிகளுக்கு போகும். ஆனால் நீங்கள் எவ்வளவாக நீங்கள் பிரயாசப்பட்டு பரீட்சைகளை எழுதி படித்து நீங்கள் முன்னேறி திருப்பியும் படித்து கிழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் படிக்க வேண்டான்னு சொல்லலை. எவ்வளோத்துக்கு எவ்வளோ நீங்கள் இந்த உலகத்திற்குள்ள வாழ்கிறப்போ இந்த டிகிரி எனக்கு வேணும், இது இருந்தால் தான் எனக்கு சம்பளம், இது இருந்தால் தான் எனக்கு வேலை வாய்ப்பு, எனக்கு ஊதியம், இதை கொண்டு தான் நான் குடும்பத்தை காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற அந்த முக்கியத்துவம், அந்த காரியத்தை நீங்கள் செய்கிறீங்களோ, நீங்கள் மரித்த பின்பே அந்த டிகிரி இன்வாலிட். ஏன் மரணம் வரைக்கும் போகணும்? 58 வயசு தான் நீங்கள் வேலை செய்ய முடியும். 58 வயசுக்கு அப்புறம் அந்த டிகிரி சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் லோன் கூட வாங்க முடியாது. அப்போ இந்த உலகத்தில் நிரந்தரமே இல்லாத ஒரு பேப்பர் தான் அது. ஒரு காகிதத்துக்கு அவ்வளோ மதிப்பும் இதையும் கொடுத்து நீங்கள் வச்சிருக்கிறப்போ, நீங்கள் வாழ்ந்து மரித்த பின்பே ஒரு வாழ்க்கை இருக்கிறது, ஒரு ஜீவன் இருக்கிறது. அதுதான் நித்திய ஜீவன், நித்திய வாழ்வு. அந்த வாழ்வுக்கு இவ்வளோண்டு கூட நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்களா? நித்திய வாழ்வுன்னு என்ன தெரியுங்களா? இன்ஃபினிட்டி. எவ்வளவோ ட்ரில்லியன் ஆண்டுகளோ இல்லை பில்லியன் ஆண்டுகளோ இல்லை 1000 ஆண்டுகளோ நீங்கள் ஆண்டவரோடு கூட நித்தியமாக இருக்கக்கூடிய இந்த வேதாகமம் தான் அங்கே கொண்டு போய் நம்மளை சேர்த்தோம். அப்போது இந்த வேதாகமத்தை எப்படி பார்க்கக்கூடாது? இட்ஸ் நாட் ஜஸ்ட் இங்க் பிரிண்டட் ஆன் பேப்பர். ஏதோ வாசிக்கிறோன்னு வாசிக்கக்கூடாதுங்க. இது ஜீவ புஸ்தகம்னு வேதம் சொல்லுதுங்க. இது நியாயப்பிரமாணம் வேதம் சொல்லுதுங்க. இது கட்டளையின் புத்தகம்னு வேதம் சொல்லுதுங்க. ஏன்னா இந்த கட்டளைகளின் படியே நீ நியாயம் தீர்க்கப்படுவா என்று வேதாகமம் சொல்லுது. அந்த நியாய தீர்ப்பு நாளில் நீங்கள் தோற்று விட்டுவீர்களானால், ஒவ்வொருத்தரும் பரீட்சை படிக்கிறப்ப இந்த குழந்தைங்களாம் படிக்கிறத பார்த்துருப்பீங்க. ஏன் நீங்களும் ஒரு காலத்தில் படிச்சிருப்பீங்க. நானெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், நான் எனக்கெல்லாம் தலையில் பாதி தான் மூளை, பாதி களிமண் தான். எனக்கெல்லாம் சும்மா சாதாரணமாக ஏறாது. இந்த மேத்ஸு, ட்ரிக்னாமெட்ரிக்ஸ், அல்ஜீப்ரா, இதெல்லாம் ஸ்பெல்லிங் கூட எனக்கு சரியாக எழுத தெரியாது. உண்மை. என்ஜினியரிங் போய் கூட நிறைய, நான் சிவில் இன்ஜினியர் தான். சிவில் இன்ஜினியரிங்கில் சில டஃப் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். என்ஜினியரிங் டிராயிங்னு சொல்லுவாங்க. ஒரு 2 சம்மு, அதாவது 2 கணக்கு தான். அது கணக்கு மாதிரி தான். ஒரு கணக்கு 60 மார்க், இன்னொரு கணக்கு 40 மார்க். நீ 40 மார்க் வாங்கினீன்னா பாஸு. தப்பாச்சு 0, முட்டை. நிறைய பேர் முட்டை வாங்கியிருக்கான் அதில். என்ஜினியரிங் டிராயிங் ரொம்ப கஷ்டங்க. அது என்னன்னு கேட்டால், அது விஷுவலைஸ் பண்ணணும். அதாவது எப்படின்னு கேட்டால், நீங்கள் யூகித்து வரையக்கூடிய ஒரு காரியம். சம் எப்படின்னு கேட்டால் 2 லைனில் கொடுத்துருப்பான் ஒரு சம்மு கணக்கு, அவ்வளோதான். அதை வரைஞ்சி காட்டணும், உங்களை மேக்னிஃபை பண்ணி காட்டணுங்க. நான்லாம் அந்த எக்ஸாமுக்கு முந்தின நாள் 60 மார்க்கில் ஒரு 6 சம்மும் 40 மார்க்கில் ஒரு 4 சம்மும் மக் அடித்தேன். ஏன்னா அவ்வளோதான் எனக்கு தெரியும். அவ்வளோதான், மக்கு தான் அடித்தேன். நல்லா ஜெபிச்சேன். காலையில் நெட்டும் முழங்கால நின்று கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, எனக்கு களிமண்ணு தான் இருக்குது பாதி, நான் ஒத்துக்கிறேன், நான் பலவீனன். ஆனால் நீரோ வானத்தில் சிங்காசனம், பூமியில் பாதுபடி அமர்ந்து அண்ட சராசரங்களை ஒருவராய் நின்று ஆளுகை செய்கிறவர்னு சொல்லி அடித்து விட்டேன் ஜெபத்தை.
அடிச்சு விட்டேன்னா உள்ள ஆழத்துலேருந்து ஜெபிக்கிறேன். உங்களால் கூடாது ஒன்றும் இல்லை, நான் ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறேன், அந்த பாதி களிமண்ணை வந்து நீங்கள் கிருபையினால ரீப்ளேஸ் பண்ணிடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்டு போனேன். நான் நினைக்கிறேன் ஆண்டவருக்கு அந்த ஜெபம் ரொம்ப பிடிச்சிருக்கும் போல இருக்கு. 94 மார்க் எடுத்தேங்க 100க்கு. உண்மையாலுமே சொல்கிறேன். டகான்னு போய் எடுத்து அடிச்சு விட்டேன். எனக்கு தெரிஞ்ச செம்மையாக கேட்டிருந்தான் ரெண்டும். 100க்கு 100 வாங்க வேண்டியது பரவாயில்ல, 94, 93, 94 வந்துச்சு. அப்போ என்ன சொல்ல வரேன்னு கேட்டால், இந்த பரீட்சைக்கு எவ்வளோ பிரயாசப்பட்டு நான் படிச்சிருக்கேன். ரொம்ப பிரயாசப்பட்டு படிப்பேன். 3 முறை ரிவைஸ் பண்ணணும். வந்தோடனே இப்போ காலையில் தான் எங்களுக்கெல்லாம் எக்ஸாம் இருக்கும். வந்தோடனே மத்தியானம் ஒரு ரிவிஷன், 6 மணிக்கு ஒரு காஃபியோ டீயோ போட்டுக்கிட்டு இன்னொரு ரிவிஷன். அது 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 அதை முடிந்த பிறகு 10 மணிக்கு படுத்து 2 மணிக்கு 2:30 மணிக்கு அதிகாலையில் எழும்பி ஒரு ஜெபத்தை பண்ணிட்டு திருப்பியும் ஒரு ரிவிஷன். 6:30 மணி 7 மணிக்கு எல்லாம் முடிச்சுட்டு. ஆனால் எனக்கு ஒரு நல்ல பழக்கம் என்னன்னு கேட்டால், அந்த புத்தகத்தை எடுத்துட்டு எக்ஸாம் ஹாலுக்கு போகவே மாட்டேன். பஸ்ஸில் வெறும் ஸ்கேல், பென்சில் பாக்ஸ் இவ்வளோ தான் என் பேக்கில் இருக்கும். அவ்வளோதான். அதுக்கு மேலே படித்தேன்னா மண்டையை குழம்பி போயிடும். அவ்வளோதான், போதும். 3 ரிவிஷன் போய் எழுதுவேன். எவ்வளோ பிரயாசப்பட்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் நான் எழுதி பாஸ் பண்ணேன். நீங்களும் அப்படி தான் இல்லையா? அப்போது அவைகளெல்லாம் விருதான்னு சொல்ல வரல. ஏன்னா அதெல்லாம் பண்ணிருந்தால தான் இன்றைக்கி நல்ல நிலைமையில் நான் ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவ்வளோ பிரயாசப்பட்டு படித்து கஷ்டப்பட்டதுனால தான் வேலையும் கஷ்டப்பட்டு தான் கிடச்சிது. கஷ்டப்பட்டு தான் வேலையில் இருந்திருக்கிறேன். எவ்வளோ வருடம், 26வது ஆண்டில் நான் கடந்து போய் கொண்டு இருக்கிறேன். நான் ஐடி இதில் வந்து அது தமிழில் என்ன சொல்லுவீங்க? ஐடி கம்ப்யூட்டர் தொழில். சரிங்க, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர். அப்போது இந்த உலகத்தில் இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வருடங்களில் நான் ரிட்டையர் ஆயிடுவேன். எல்லாம் ரிட்டையர் ஆகி தான் ஆகணும். அப்போது நான் திரும்பி பார்த்தேன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது தெளிவாக. 8th படிக்கிறப்போ என்ன எக்ஸாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு படித்தேன் அப்படியெல்லாம் ஞாபகம் இருக்கும். அவ்வளோ ஆழமாக வந்து கஷ்டப்பட்டு இது பண்ணது. இதெல்லாம் ஏங்க திருப்பி சொல்லிகிட்டே இருக்கிறேன்? ஏன்னா அத்தனையும் விருதாங்க. அதுதான் உண்மை. ஆல் இஸ் வேனிட்டி. நான் மறிக்கும் நாளில், நான் ரிட்டையர் ஆகும் நாளில், ஆல் தி சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் ஆல் திஸ் திங்ஸ் வுட் பி இன்வேலிட். பட் எஸ், நான் வாழ்வதற்கு எனக்கு அது உதவியாக இருந்தது. எல்லாம் பரவாயில்ல, நான் நன்றாக தான் இருந்தது. ஆனால் அதையும் நான் விட்டுட்டு தானே போகணும். நான் மறித்து போனேன்னா நான் வாங்கின காரோ வீடோ இல்லை துணி மணியோ இல்லை ஷூஸு எல்லாத்தையும் விட்டுட்டு தானே போகணும். அப்போ அப்படி பார்க்குறப்போ இது விருதா தானே. ஆல் இஸ் வேனிட்டி. அதுதான் வந்து சாலமோன் எழுதி வைத்திருக்கிறாருல்ல நீதிமொழிகள்லாம். பிரசங்கிலையும் எழுதியிருக்காரு. பிரசங்கியில் தான் நிறைய எழுதியிருக்காரு அதை பற்றி. அப்போ நீங்கள் இந்த வேதாகமத்தை எத்தனை முறை படித்து, எத்தனை முறை நீங்கள் அதில் வாழ்ந்து, உங்கள் வாழ்க்கை மாறி, உங்கள் சுவாபம் மாறி நீங்கள் முன்னேறி சென்றாலும், நீங்கள் எத்தனையோ அவமானங்களுக்குள்ளே கடந்து போயிருக்கலாம். ஆனால் அவைகளை மேற்கொண்டு திருப்பியும் நீங்கள் வேதாகமத்துக்குள் வந்து விசுவாசத்தில் கட்டி எழுப்பப்பட்டு இந்த மாதிரி ஒரு அனுபவங்களுக்குள் நீங்கள் கடந்து போனால் இது எதுவுமே விருதாக கிடையாது. ஏன்னு கேட்டால், இதன்படியே நாம் யாவரும் நியாயத்தீர்க்கப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. எல்லாருக்கும் ஒரு காரியம் வந்து உறுதி, நிச்சயம். என்ன? மரணம். ஆனால் மறு காரியம் ஒன்று இருக்கிறது. அதுதான் கொலோசியர் 3:2, பிலிப்பியர் 3:13 சொல்லுகிறது. என்னன்னு கேட்டா, இம்மையின் காரியம் அல்ல மறுமையின் காரியத்தை குறித்து அதிகமாக நீங்க சிந்தனை கொண்டவர்களா இருங்கள் என்று சொல்லி. மறுமையின் காரியம் 2 பாசிபிலிட்டி தான் இருக்கு. என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒன்று நரகம், இன்னொன்று பரலோகம், மோட்சம். அது யாருக்குமே நிச்சயம் கிடையாது. உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்க மரிக்கும் நாள்ல உங்களுக்கு தெரியுமா? ஆனா நிறைய பரிசுத்தவான்கள் மரிக்கிறப்போ, இப்போ இந்த கடைசி 2 நூற்றாண்டுகளில் அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. என் பேரெல்லாம் எடுக்க விரும்பல. எல்லாம் எனக்கு ஆண்டவர் சொல்லிட்டாரோ, ஆயத்தம் பண்ணிருங்க, 5:3 என் உயிர் பிரியும் அப்படின்னு. அதே மாதிரி 5:3 உயிர் பிரிஞ்சிருக்கு பரிசுத்தவான்கள் நிறைய பேர். அந்த மாதிரியும் வந்து நல்ல மரணங்கள் உண்டு. அப்படிப்பட்ட பரிசுத்தவானாய் நீங்கள் இருந்து மறிக்க வேண்டுமா? உடனே வந்து எனக்கு ஆண்டவர் எப்போ சொல்லுவார், 5:3 நியூமரிக் நல்லா இல்லையே, 9:10 செத்தா நல்லா இருக்குமே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. எல்லாத்துக்கும் ஆண்டவர் வந்து கரெக்டாக சொல்லுவார்னு சொல்ல முடியாது. மரணமும் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும் ஒரு திருடன் வருவதை போல யாருக்குமே தெரியாது. வர்றதும் தெரியாது, வழிச்சிட்டு போகிறதும் தெரியாது. திருடன் வந்தானா அவன் கண்டிப்பாக அவனுக்கு எது வேல்யூபிளோ அதை எடுத்துகிட்டு போயிடுவான்ல, டக்குன்னு எல்லாத்தையும் வலிக்குவான். இப்போ நீங்கள் லாக்கரை திறக்கிறான், பார்க்குறான், இந்த பக்கம் வைரம் இருக்குது, இந்த பக்கம் தங்கம் இருக்குது, இந்த பக்கம் கொஞ்சம் கேஷ் இருக்குது. எனக்கு வைரம் பிடிக்கல, எனக்கு தங்கம் மட்டும் போதும், தங்கம் பிடிக்கல, எனக்கு கேஷ் மட்டும் போதும். எல்லாத்தையும் வலிச்சு சாக்கு மூட்டையில் போட்டு கட்டச்ச வரைக்கும் லாபம்னு ஒரே ஓட்டமாக ஓடி போயிடுவான். கரெக்டுங்களா? அந்த மாதிரி தான் மரணம். அப்படியே வலிச்சுட்டு போயிடும், உயிரே எடுத்துகிட்டு போயிடும்.
அதே மாதிரி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள் யாவரையும், தன்னுடைய பிள்ளைகளை யாவரையும் அப்படியே எடுத்துட்டு போயிடுவார். இது இரண்டுக்குமே நீங்க ஆயத்தமா? எது வேணா முதல்ல வரலாம். மரணம் வேண்டாம் முதல்ல வரலாம், இல்ல இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை முதல்ல வரலாம். எது வந்தாலும் உங்களுடைய வாழ்க்கை மோட்ச பயணமா இல்ல நரகத்தை நோக்கி கொண்டு நீங்க முன்னே சென்று கொண்டிருக்கிறீர்கள். அதற்கு தான் இந்த வேதாகமத்தில் அதிகமாக நம் காலூன்றி நிற்க வேண்டிய ஒரு கடமை. கடமை யாருக்கு கடமைன்னா உங்களுக்கு கடமை. உங்க நல்லதுக்காக நீங்க அந்த கடமையை பண்றீங்க. இந்த உலகத்துல எவ்வளவோ கடமைகள் உண்டு. ஆனா எல்லா கடமைகளையும் உங்களுடைய சுயநலத்துக்காக நீங்க பண்ணுவதில்லை. உங்க பிள்ளைக்காக ஓடி உழைக்கிறீங்க, உங்க மனைவியை நல்லா பாத்துக்கிறீங்க, மனைவியார்கள் கணவர்களை நல்லா பார்த்து கொள்ளுகிறீங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உடம்பு சரியில்லாம போச்சுன்னா நீங்க உதவி செய்றீங்க. இதெல்லாம் கடமை பிறரை வழி நடத்துவதற்கும் பிறருக்கு உதவி செய்வதற்கும். எல்லா கடமைகளுமே உங்களுடைய சுயநலத்துக்காக அல்ல. ஆனா இந்த ஒரு கடமை மட்டும், உங்க ஆத்மாவை சரியா பார்த்து கொள்ள வேண்டிய கடமை மட்டும் முக்கியமான ஒரு கடமை. ஏன்னா அந்த கடமை தான் உங்களை காப்பாற்றும். அந்த கடமை தான் உங்களை மோட்ச வாழ்க்கைக்கு ஏதுவாக உங்களை நடத்தி செல்லும். அதுல சுயநலம் இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வேதாகமத்தை நன்கு அறிந்து வேதாகமத்தின்படி வாழ்ந்து வேதாகமாவே நீங்க மாறிடணும். People should see you as a living and a moving Bible. ஆங்கிலத்தில் நல்லா வருது. நடமாடும் வேதாகமமாய் உங்களை காணும் ஜனங்க உங்களை அப்படியாக பார்க்க வேண்டும். அந்த கண்ணோட்டத்திற்குள் அவர்கள் வர வேண்டும். இவனை பார்த்தாலே பைபிளை பார்க்குற மாதிரி இருக்கு, எல்லாமே டான்னு பண்றானே. இயேசு கிறிஸ்துவை பார்த்து அப்படிதான் சொன்னாங்க. அவர் ஜீவ அப்பா மாதிரி. ஐ எம் த பிரெட் ஆஃப் லைஃப்ங்கிறாரு. வேதாகமம் தான் அந்த பிரெட், இந்த வேர்டு மன்னா. அவருடைய திருவிருந்தில் பங்கெடுக்கிறவர்கள் அவருடைய வார்த்தையிலும் பங்கெடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தையின்படியே வாழ்ந்தவர்கள் தான் அந்த திருவிருந்துக்கு ஆயத்தப்பட்டு அவர்கள் தேர்ச்சி பெற்று அதன்படி அவர்கள் தேர் குவாலிஃபைடு உள்ள வராங்க. இல்லைன்னா நீங்க திருவிருந்தே எடுக்காதீங்க, அந்த ரத்த பலியா மாறிடும். சரிங்க, இதெல்லாம் கொஞ்சம் யோசித்து பாருங்க. அதனாலதான் எப்பவுமே இனிஷியல் ஒரு 8-10 மினிட்ஸ் எடுத்து நான் இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு சொல்லிக்கொண்டே வரேன். ஏன்னு கேட்டா மரணம் நிச்சயம். இப்ப நான் பேசி கொண்டிருக்கிறப்ப என்னுடைய ஒரு உறவினர் போயிட்டார். அவருக்கு 64 வயசு, இறந்து போயிட்டார். ரொம்ப நாளா படுக்கையில இருந்து அவர் இறந்து போயிட்டார். இப்ப நான் பேசிக்கொண்டு இருக்கிறப்போ ஒவ்வொரு செகண்ட்லயும் 3 பேர் மறிக்கிறாங்க. இந்தியாவில் ஒருத்தர் மறிச்சிருக்கலாம், பிரேசில்ல ஒருத்தர் மறிச்சிருக்கலாம், ஜெர்மனியில் ஒருத்தர் மறிச்சிருக்கலாம். அடுத்த செகண்ட் திரும்பியும் பார்த்தீங்கன்னா வேற நாடுன்னா ஏன் ஒரே நாட்டில் 3 பேர் மறிக்கலாம். இப்படி மறிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படிதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது ஒவ்வொரு செகண்ட். அதே மாதிரி 3 குழந்தைங்க பிறக்குது. அவ்வளவுதான் வாழ்க்கை. பாருங்கள், கடந்து செல்வோம். ஆதியாகமத்தின் ரகசியங்கள் என்கிற தலைப்புல சில ஆண்டுகளாக நாம் பல காரியங்களை குறித்து பேசி கொண்டு வருகிறோம், தியானித்து கொண்டு வருகிறோம், வியாக்கியானம் பண்ணி கொண்டு வருகிறோம், விவரித்து கொண்டு வருகிறோம். ஆழ்ந்து ஆராய்ந்து நாம் நிறைய காரியங்களை அறிந்ததோடு கூட நம் வாழ்க்கையில இவைகளை எப்படி நடைமுறைப்படுத்துவது என்றெல்லாம் சொல்லி நாம் பேசி கொண்டு வருகிறோம். பல காரியங்களும் ரகசியங்களையும் நாங்கள் சொல்லிக்கொண்டே தான் வருகிறோம். நாம் 6வது அதிகாரத்துக்குள் நுழைந்திருக்கிறோம். 2 வசனங்களை நாம் தியானித்திருக்கிறோம். முதல் 5 அதிகாரத்தை நாம் முடித்து வெற்றி நடை போட்டு 6வது அதிகாரத்துக்குள் சென்ற அத்தியாயத்தில் தான் நுழைந்திருக்கிறோம். முதல் 5வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய சிருஷ்டிப்பை பத்தி, ஆண்டவர் சிருஷ்டித்த மனிதனையும் மனுஷியை பத்தி, அவங்க பாவத்தில் எப்படி விழுந்து போனாங்க, பாவத்தின் விழுந்த பிறகு அதோடைய பின்விளைவுகள் எப்படியாக சொல்லட்டி அடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி அந்த சாபமானது அவர்களை துரத்தி அடித்தது. மனிதன் மேல் சாபம் வந்தது. முதலாவது ஆண்டவர் பூமியைத்தான் சபித்தார், மனிதனை சபிக்கல. 2வது முறை ஆண்டவர் மனிதனை சபிக்கல, ஆனா மனிதனே அந்த சாபத்தை வாங்கி கொண்டான். எப்படி? கொலை நிமித்தமாக. இனிவன் சபிக்கப்பட்டவன். எல்லா கொலைபாதகர்களும் சபிக்கப்பட்டவர்களே. கொலைபாதகத்தின் ஆவி சாபத்தை தேடி கொண்டு வரும். அதற்கு பின்பே வந்த காயினோட சந்ததிகள் எல்லாம் கொலைபாதகர்களாக மாறிவிட்டார்கள். எல்லா அநியாயக்காரர்களாம், அக்கிரமக்காரர்களாம், அயோக்கியம் செய்கிறவர்களாம், காம விகாரத்தில் ஈடுபட்டு எவ்வளோ காம விகாரத்தில் ஈடுபட்டாங்கன்னா, பெண்களோடும் ஆண்களோடு பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, மிருகத்தை கூட விட்டு வைக்கலங்க. they had sex with even animals. மொத்தத்துல இந்த பூமியானது கெட்டு சீரழிந்து போனது என்று சொன்னார் ஆண்டவர். அதை குறித்தெல்லாம் தான் பார்க்க போகிறோம். அதுல பார்ப்பீர்களானால் சில பரிசுத்தவான்களும் அதில் வருகிறார்கள். ஆபேல், அதற்கு பின்பே சேத்துக்கு பின்பே ஏனோக்கு பின்பே மெத்துசலாக்கு பின்பே லாமேக். இந்த லைன்ல வந்தவர் தான் நோவா.
நோவா எப்படி பரிசுத்தமானாய் மாறியிருப்பார் என்று சொல்லி எல்லாம் நாம் பார்த்தோம். அதற்கு மூல காரணம் தன்னுடைய தகப்பன் லாமேக்கானவர் இந்த பிள்ளையை கொண்டு தேவனங்களுக்கு ஆறுதலை தருவார். ஆறுதல்னு ஒரு பதத்துல வருது, இன்னொரு பதத்துல விடுதலை தருவார். இந்த சபிக்கப்பட்ட பூமியிலிருந்து நாங்க தப்பி செல்ல எங்களுக்கு விடுதலை தருவார், எங்க வாழ்வாதாரத்துக்கு ஒரு நல்ல வழியை அவர் செய்து தருவார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கையின் தீர்க்க தரிசனமாய் இந்த பிள்ளையை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். இந்த பிள்ளையின் மேல் இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிமித்தமாக பேசி பேசி இந்த நோவா என்கிற ஒரு சின்ன அந்த மகனுக்கு, குட்டி பையனுக்கு நிறைய காரியங்களை சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறார். அந்த மகனும் தகப்பனோடு கூட வளர்றான். தானும் தன் பிள்ளையும் லாமேக்கை சொல்லுகிறேன் 500 ஆண்டுகள் ஒன்றாக அவர் பிரயாணம் செய்தார்கள். நோவாக்கு நான் நினைக்கிறேன் லேட் மேரேஜ். ஏன்னா லேட் மேரேஜ் ஆக பிறகுதான், ஏன்னா 500 ஆண்டுகள் வயதுல தான் அவர் பார்ப்பில்லைனால் ஷேம் ஹேம் ஹாபத் ஜாஃபெத் 3 குமாரர்களை பெற்றெடுக்கிறார். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். 6 அதிகாரத்துக்குள் நுழைந்து முதல் 2 வசனங்கள்ல பார்ப்போம். அதுல கொஞ்சம் ஆவிக்குரிய சத்தியங்கள் இருந்தது. த சன்ஸ் ஆஃப் காட் என்று சொல்லி எல்லாம் பல அதாவது வேத பாரகர்கள் அவர்கள் இப்படியாக ஆராய்ச்சி செய்த அந்த காரியத்தெல்லாம் ஒன்றொன்றாய் பார்த்து அது தூதர்களாக தான் இருக்கணுங்கிற அந்த ஒரு கட்டாயத்தின் ஒரு நிச்சயத்துக்கு வந்தோம். ஏன்னு கேட்டால் அதாக தான் இருக்கணும். அவர்கள் ஏன் இப்படி குமாரத்திகளை பார்த்து அவர்கள் இப்படியாக இச்சித்தார்கள், அதற்கு என்ன ரீசனாக இருக்க முடியும்? இதெல்லாம் இந்த காரணங்களை எல்லாம் நாம் அலாசி ஆராய்ந்து நிறைய வெளிப்பாடுகளை நம்ம அங்கே பெற்றுக்கொண்டோம். அதோடு கூட நாமளும் அந்த தூதர்களை போல இருக்கக்கூடாது. ஒருவேளை நீங்க உங்க கண்களில் எச்சித்திருப்பீர்களானால் உங்களுடைய உடலை நீங்க பிசாசுக்கும் அசுத்த ஆவிகளுக்கும் திறந்து கொடுப்பதற்கு அது பொருளாகும். அப்போ உங்க உடல் உங்களுக்கு சொந்தமல்ல. இந்த அசுத்த ஆவிக கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். அசுத்த ஆவிங்கனால இச்சிக்க முடியாது, ஏன்னா அவங்களுக்கு உருவம் இல்லை, உடல் இல்லை. ஆனால் ஆசை, இச்சை மட்டும் இருக்கு. அந்த இச்சை நிறைவேற்றுவதற்கு தான். அதனாலதான் சில பேர் பாருங்க, பேய் பிடித்த மாதிரி இருக்க மாட்டாங்க, ஆனா அவங்க பண்ற செயல்பாடுகள் பேய் பிடித்ததை விட பயங்கரமா இருக்கும். அப்படி காம விகாரத்தில் ஈடுபட்டிருப்பாங்க, அப்படி விபச்சாரத்தை நோக்கி பார்ப்பார்கள், அப்படியாக குடிவெறியில் இருப்பார்கள். நான் ஜெர்மனி தேசத்திற்கு பிரயாணம் செய்திருந்தப்போ ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்பே அங்க ஒரு டே, அந்த டே வைன் டேன்னு நினைக்கிறேன், சாராயம் குடிக்கிறதுக்குன்னே ஒரு நாள் இரவு முழுவதும் குடிச்சு வீதி ஃபுல்லாங்க சடலம் மாதிரி அவன் படிச்சு நட் ரோட்ல படுத்து கிடக்குறான். நான் அடுத்த நாள், அது சனிக்கிழமை இரவா இருந்ததுனால அடுத்த நாள் நான் சர்ச்சுக்கு போறதுக்கு நானும் நண்பனும் அங்க போறோம். எங்களுக்கு பயமாயிடுச்சு. என்னடா இப்படி கிடக்குறானுங்க, எல்லாம் செத்தானுங்களா உயிரோடு இருக்கிறானுங்களான்னு. கால் அங்க அவங்க உடல் மேல கால் படாதபடி நாங்க கேர்ஃபுல்லா இது பண்ணி நாங்க வந்தோம். இரவு முழுவதும் குடிப்பாங்க. இதுக்கு பேர் என்னங்க? குடிவெறின்னு சொல்றாங்க. ஆனா அது கிடையாதுங்க, பிசாசு பிடித்தவர்கள், டீமன் பொசஸ்ட். உங்க உடலை திறந்து தந்தீங்கன்னா சின்ன காரியம் தானே பிரதர், இதுல என்ன இருக்கு, உடம்போ மாம்சமோ பலவீனம் அப்படின்லாம் சொல்லிட்டு விளையாட்டுத்தனமா நீங்க உள்ள போனீங்கன்னு வைங்களேன், அங்கேயே நீங்க திறவுகோலை நீங்க பிசாசோட கையில கொடுத்துட்டீங்க. உடலுக்குள்ள வந்திருப்பா, நீ என்ன வேணா பண்ணு, நீன்னு சும்மா இருப்பான். அவன் அழிக்கவும் கொல்லவும் திருடவுமா இருக்கிறான். உங்க ஆத்மாவை திருடிட்டு போயிடுவான். அவங்க ஒரு சந்தோஷத்தை, நிம்மதியை திருடிடுவான். அவங்க உயிரையே எடுத்துருவான். என்னைக்கு இருந்தாலும் உயிர் போக தான் போகுது, அது வரைக்கும் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு போலாமே. போங்க, அப்படி போறவங்க போங்க. நீங்க கெட்டலிங்க, உங்க குடும்பத்தையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடாதீங்க, உங்க நண்பர்களையும் சேர்த்து இழுத்துட்டு போயிடாதீங்க. இதுதானே பிரச்சனையே இன்னைக்கு. சரி, அதை விட்டுருங்க, அதை பத்தி எல்லாம் நான் பேசல. பட் ஆனா இதுதான் 2வது வசனத்தை, ஏன்னா இதை பேசினா நீங்க எங்களுடைய ஃப்ரீடம், லிபர்ட்டில எங்க கையை வைக்கிறீங்க அப்படின்னா, நாங்க கையை வைக்கலங்க. உங்க லிபர்ட்டி பிரகாரம் நீங்க என்ன வேணா பண்ணி, என்னமோ பண்ணி குட்டிச்சவராய் போங்க, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. திடீர்னு ஒரு நாள் வயிறு வலின்னு போவீங்க, படுக்க வச்சு ஸ்கேன் எடுத்தா என்னங்க லிவர்ல பாதியை காணும் அப்படிம்பாரு டாக்டர். அப்புறம் தலையே அடிச்சுக்க வேண்டியது. இல்லைன்னா 2 கிட்னில ஒன்று தான் இருக்கு, இன்னொன்று காண கரைஞ்சு போச்சுன்றவர். அப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்குமா உங்களுக்கு? வாலிப பிள்ளைகளே, அன்பு தங்கச்சிகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க, ஃபன் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கே முற்றுப்புள்ளி வச்சிருங்க. ஃபன், லெட்ஸ் ஹேவ் ஃபன் அப்படிம்பானுங்க. எங்க பார்த்தாலும் சரி ஒரு பிராண்டி பாட்டில் ஓபன் பண்ணி வச்சிருவாங்க. அது இல்லாம செலிப்ரேஷனே கிடையாது. எவன் சொல்லி கொடுத்தான் உங்களுக்கு? அது இல்லாம செலிப்ரேட் பண்ணிப்பார். அதோட சந்தோஷமும் மகத்துவம் எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியும். இதெல்லாம் என்ன காரணம்னா, உங்க உடலை நீங்க திறந்து தந்துட்டீங்க. அதுதான் வேத வசனத்துல இருந்து உங்களுக்கு சென்ற அத்தியாயத்துல நிறைய உதாரணங்கள். மிஸ் பண்ணிடாதீங்க, கண்டிப்பா போய் கேளுங்க. அதெல்லாம் முக்கியமான காரியங்கள். இச்சை என்றால் செக்ஸ் மட்டும் அல்ல, எல்லா காரியங்களும்.
கண்களை கொண்டு இச்சிப்பது. பக்கத்து வீட்டுக்காரன் காரையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது. எவ்வளோ பெரிய கார் வாங்கியிருக்கான் பாரு, இதை விட ஒரு கார் வாங்கி காட்டணும், அவனுக்கு ஒரு பாடத்தை நான் புகட்டாம போவதில்லை அப்படின்னு. நீ கார் வாங்குற நேரம் பார்த்து அதை விட பெரிய காரை வாங்கிட்டானா வாழ்க்கை ஃபுல்லா கார்லயே போயிருமா? ஏன் உனக்கு இதுவா வாழ்க்கை? இதுவா புத்திசாலி? ஒரு புத்திசாலி பண்ணுவான். ஏன் தெரியுமா? உனக்கு பேய் பிடிச்சிருச்சு. உனக்குள்ள இருக்கிறவன் பிசாசு உன்னை ஒரு பக்கமா துரத்திக்கிட்டே இருப்பான். உன்னை ஒரு பக்கமா திசை திருப்பி விட்டுக்கிட்டே இருப்பான், ஓட வச்சுக்கிட்டே இருப்பான். நீ முக்கியத்துவம் கொடுத்து பாரு. ஏன் உடல் உடல் ரீதியான காரியம். சில பேர் அப்படியே உடம்ப பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இங்கே ஒரு மாதிரி இருக்கு, இன்னைக்கு கண்ணு ஒரு மாதிரி இருக்கு, கால் ஒரு மாதிரி இருக்கு. உன் வாழ்க்கை ஃபுல்லா அதுலயே போயிடும். ஏன்னா உன்னை பிஸியா வச்சிருப்பான். அதுதான் இதுதான் அவனோட வீக் ஏரியா, இதுல தான் இவன் பலவீன் என்று சொல்லி உங்களை துரத்தி அடிப்பான். அப்போ உங்க பேர் என்ன? நீங்க உங்களுக்கு பேய் பிடிச்சிருச்சு. ஏன் இப்படி சொன்னா என்ன பிரதர் இப்படி பேசுறீங்க அப்படிங்கிறீங்க? உண்மை தாங்க சொல்றோம், உங்களுக்கு பேய் பிடிச்சிருச்சு. ஏன்னா உலகத்துக்கு அவன் கட்டி வைத்த ஒரு பிம்பம் என்னவென்றால், பேய் பிடித்தவர்கள் இப்படி முடிய பிடிச்சி ஆட்டிக்கிட்டு நாக்கெல்லாம் போட்டு பண்ணுவாங்க. அது உண்மைதான். ஆனா அந்த மாதிரி எத்தனை பேர் நீங்க பாக்குறீங்க ஒரு நாள்ல? சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் 2 பேர் கூட என் கண்ணில் படல இது வரைக்கும் பெங்களூர்ல. முதல்ல நான் அவங்க அந்த மாதிரி இடத்துக்கு போறது இல்லை, அது வேற விஷயம். நீங்க போனீங்கன்னா அந்த இடத்துல இருக்கும். பட் அந்த சதவீதம் பாத்தீங்கன்னா 0.1% தான் இருக்கும் பாப்புலேஷன்ல. மற்றவன் எல்லாம் பரிசுத்தவான்களா? ஆராய்ந்து ஆவியில நீங்க பார்க்க தொடங்கினீர்கள்னா பயந்தே போயிருவீங்க. நீங்களாம் சில இடத்துக்கெல்லாம் போவே மாட்டீங்க. குட்டி வெறியின் ஆவி, காம விகாரத்தின் ஆவி, இச்சையின் ஆவி. இச்சைன்னா என்ன? பொறாமையின் ஆவி. பொறாமை கூட இச்சை தான். கொலை பாதகத்தின் ஆவி. செத்து போனோம் ஒருத்தன், உங்க எதிரி செத்து போகணும்னு நினைச்சாலே உங்களுக்குள்ள பிசாசு இருக்குன்னு அர்த்தம். பழைய ஏற்பாடு மனிதர்களா இருக்கிற ஒவ்வொருவரும் என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரி, இன்னைக்கா திருந்திருங்க. பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு பண்ணுன்னு கண்ணுக்கு கண்ணுன்னு போய் வெட்டு குத்துன்னு இறங்குனீங்கன்னு வைங்களேன், அவ்வளவுதான், பிசாசு பிடிச்சாச்சு உங்களுக்கு. எண்ணம் வந்தாலே போதும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சமாதானத்தை, அன்பையும் மன்னிப்பையும் பாவ மன்னிப்பையும் நாடுகிறவனே பரிசுத்தாவியினால் இயக்கப்படுகிறவன். எதையும் விட்டு கொடுத்து போவான், டென்ஷன் ஆக மாட்டான். எவனா திட்டி காரி துப்புனா கூட தொடச்சு விட்டு போயிட்டே இருப்பான். பட் மன்னிச்சிருவான், போட அப்படின்னு. ஏன்னு உயிர் வாழ்றதே கொஞ்ச நாள் தான், இதுக்கெல்லாம் எங்கடா நேரம். என் மனைவியானவர் ஒரு அருமையான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பண்ணி எனக்கு சொன்னாங்க. எனக்கு மிக ஆச்சரியமா இருந்தது. ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கால்குலேட் பண்ணி அவங்க சொன்னாங்க, ஒரு நாளில் நம்ம வாழ்க்கை வாழ்றதுக்கு 4 hours தான் இருக்கா நம்ம கையில். only 4 hours we have to live our life. மித்த மணி நேரம்லாம் எங்கெங்க போகுது? 20 மணி நேரம் பாதி தூக்கத்துல போயிருது. சில பேர்லாம் இப்பெல்லாம் 10-12 மணி நேரம்லாம் தூங்குறாங்க. அது வேற ரெக்கார்டு. 8 hours தூங்கினா போதும். அப்புறம் பாத்தீங்கன்னா வேலையில 8 hours போயிருது. அப்புறம் பாத்தீங்கன்னா மித்த 4 hours மிஸ்லேனியஸ் சிதறடிக்கப்படும். ஏன்னா டிராபிக் இது அது அங்க என்ன போயிடும். 4 மணி நேரம் தான் உங்க கையில இருக்கான் உங்களுக்காக நீங்க வாழ்றதுக்கு. அப்ப 4 × 365 நாளுன்னு போட்டா 1500 மணி நேரம் தான் உங்களுக்கு கிடைக்குதான் ஒரு வருஷத்துக்கு. அதுல பாதி நேரம் சண்டையிலையும் இச்சையிலையும் இதுலயும் அதுலயும் போச்சுன்னா என்ன நம்ம உருப்பிடுவோம்? அந்த 1500 மணி நேரத்தையும் நீங்க பரிசுத்த ஆவியானவருடைய கையில கொடுத்து பாருங்க, எவ்வளவு பெரிய மாபெரும் காரியங்களை உங்களை கொண்டு செய்வார். இதை குறித்து தான் பேசிக்கொண்டு வந்தோம். என்னால அது முடிக்க முடியல, ஏன்னா அவ்வளோ ஆள் கடந்த ரகசியங்கள் அதுல அடங்கி இருக்கு அந்த 2வது வசனத்துல. சரிங்க, 3வது வசனத்துக்கு நேராக போலாமா? ரைட். And the Lord said, தேவனாகிய கர்த்தர் இப்படியாக அங்க கூறுவதாவது, இந்த காரியத்தெல்லாம் பார்த்துட்டு இருந்தாரு. My spirit shall not strive with man forever. என்னுடைய ஆவியானது மனிதனோட என்றென்றைக்கும் தர்க்கம் செய்வது இல்லை. இதை குறித்து தான் நம்ம இன்றைக்கு சற்று ஆழ்ந்து ஆராய்ந்து ஆராய்ச்சி செய்ய போகிறோம். For he is indeed a flesh. அவன் மாம்சமாக இருக்கிறான். Yet his days shall be 120 years. அவனுடைய நாட்கள் 120 வருடத்தை தாண்டுவது இல்லை அப்படிங்கிறார். இப்போ அந்த 120 ஆண்டுகள் அப்படிங்கிற காரியத்துக்கு போறதுக்கு முன்பே சில காரியங்கள் எல்லாம் நான் பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில், ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் அங்கே கூறுவதாவது, என்னுடைய ஆவியானது மனிதனோட என்றென்றைக்கும் தர்க்கம் பண்ணுவது இல்லை. இங்க ஒரு முட்டுக்கட்டை போடணும், ஒரு ஸ்பீட் பிரேக்கரை போட்டு இங்க நிறுத்தலாம். இதற்கு அர்த்தம் என்னங்க? இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற நாட்களில்
நாம் இஷ்டம் போல பல காரியங்களை செய்து கொண்டு வருகிறோம். நான் இப்பொழுதிருந்து பேசுவது கிறிஸ்துவர்களை பற்றி மட்டுமே. இந்த உலகத்தார் பார்ப்பீர்களானால் அவர்கள் வேற வேற காரியங்களை தேர்ந்தெடுத்து கொண்டார்கள். அவங்களுக்கு பிரியமானதை அவர்கள் செய்கிறார்கள். எதன் மேல் அவர்கள் நாட்டம் உண்டோ, எதன் மேல் அவர்களுக்கு நம்பிக்கை உண்டோ, அது அது அவர்களுடைய முன்னோருடைய டாக்டர்ன்ஸ் என்று சொல்வார்கள். அதாவது முன்னோருடைய அந்த வழிபாடுகளா இருக்கட்டும், அவர்களுடைய வேதம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியமா இருக்கட்டும், அவருடைய மதம் சார்ந்த காரியமா இருக்கட்டும், ஏதுவா இருந்தாலும் சரி, அவர்கள் கிறிஸ்துவம் என்கிற அந்த ஃப்ரேம் ஒர்க், அந்த வட்டத்துக்குள், இந்த வளையத்துக்குள் அவர்கள் வருவதில்லை. ஆனால் அவர்களை குறித்து நானும் பேசுவதில்லை. எனக்கும் அவர்களுக்கும் வெறுப்பு உண்டா? இல்லவே இல்லை. அவர்களை பார்த்து நான் பரிதாபப்படுகிறேன். எனக்கு வேதனையா இருக்கு. ஏன்னு கேட்டா, அவங்க உண்மையான ஆண்டவரை அவங்க விட்டுட்டு பல கடவுள்களை தேடி போறாங்க. ஒவ்வொருத்தனும் விழுந்து போன தூதன். தங்களை காட்சிகளாக they can transform themselves into angel of light என்று வேதம் சொல்லுகிறது. ஒவ்வொருத்தனும் தன்னை கடவுளாக மாற்றி அங்க காட்சி அளிக்கப்பட்டு அவர்கள் இப்படியாக உலகத்தை ஒரு குழப்பத்துக்குள்ளேயும் ஒரு டிவைட் பண்ணி பிரித்து வைத்திருக்கிறார்கள். இது வேற சப்ஜெக்ட், அதனால அதுக்குள்ள போகல. நான் இப்பொழுது இருந்து பேசக்கூடிய காரியம் கிறிஸ்துவத்தை பற்றியும் கிறிஸ்துவர்களை பற்றியும். கிறிஸ்துவராகிய நாம் யாவரும் பார்ப்பீர்களானால் நாம் இஷ்டம் போலதான் காரியங்களை செய்து கொண்டு வருகிறோம். ஆம் என்று சொல்வீர்களா, இல்லை என்று சொல்வீர்களா? ஆம் என்றுதான் நீங்க சொல்ல வேண்டும். ஏனென்றால் உங்க வாழ்க்கையை நீங்க ஆராய்ந்து செய்து பாருங்கள். உங்க குடும்பத்துடைய சில தீர்மானங்களை ஆராய்ச்சி செய்து பாருங்கள். உங்களுடைய திருச்சபையின் சில கோட்பாடுகளையும் உங்க திருச்சபையின் சில டைரக்ஷன்ஸ் என்று சொல்வார்கள், சில நோக்கங்களை எல்லாம் நீங்க ஆராய்ச்சி செய்து பாருங்கள். இந்த உலகளாவிய திருச்சபைகளில் இருக்கக்கூடிய அந்த பெரிய மூப்பர்கள்லாம் இருப்பாங்க, எல்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், கேத்தலிக் திருச்சபை என்றால் போப் ஆண்டவர் என்று சொல்வார்கள். போப் ஆண்டவருக்கு இருக்கக்கூடிய பிஷப்ஸ், இவங்கெல்லாம் ஒரு கமிட்டி போட்டு வருடந்தோறும் ஒரு தடவையாவது ரோமுக்கு போய் அங்க மீட் பண்ணக்கூடிய காரியங்கள். இப்போ அதே மாதிரி பெந்தகாஸ்ட் எடுத்துக்கிட்டோங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா ஏஜிஸ் திருச்சபை போல பெரிய பெரிய நிறுவனங்கள் இருக்கக்கூடிய காரியங்கள். அதே போல சிஎஸ்ஐ மார்கள் எடுத்துட்டோம்னா பெரிய பெரிய டயாசிஸ் இருக்கும். அந்த டயாசிஸ்க்கு எல்லாம் ஒரு டயாசிஸ் ஹெட்டா இருக்கும். இப்படி எல்லாம் பெரிய ஹைரார்கி இருக்கும். இவங்கெல்லாம் எடுக்கக்கூடிய தீர்மானங்களை எடுத்து பாருங்கள். இதெல்லாம் உங்ககிட்டே நான் விட்டுறேன், நான் எதுவும் சொல்லலை. ஆனா மறுபக்கம் இது எடுத்து பார்க்கறதுக்கு முன்னாடி வேதத்தை நீங்க எடுத்து பார்க்க வேண்டும். வேதாகமத்தில் இருக்கக்கூடிய கோட்பாடுகள், வேதாகமத்தில் இருக்கக்கூடிய நியாய பிரமாணங்கள், கட்டளைகள், நியமங்கள், இவைகளை எல்லாம் எடுத்து நீங்க ஆராய்ச்சி செய்து விட்டு அப்பொழுது நீங்க மறுபக்கம் திரும்பி பார்க்க வேண்டும். இப்ப நம்ம பிரச்சனை என்னன்னு கேட்டா, வேதத்தெல்லாம் விட்டுறணும். நம்ம எங்கிருந்து தான் ஆரம்பமே நம்ம உறுதி செய்கிறோம்? எங்கிருந்து தான் நம்ம ஆரம்பமே தொடங்குகிறது? ஆரம்பமே பாத்தீங்கன்னா டயாசிஸ், போப் ஆண்டவர், இதுலயே ஆரம்பிச்சிட வேண்டியது நேரா. பவுல் அப்போஸ்தலன் பாத்தீங்கன்னா பல இடங்கள்ல அவர் சர்ச்சில் திருச்சபைகளை நிறுவி இருக்காரு. ஏன்னா அந்த காலகட்டங்களில் திருச்சபை என்கிறது முக்கியமான ஒரு காரியம். அங்கதான் கூடுகை எல்லாம் நடக்கும். இப்போ இன்னைக்கு மாதிரி எல்லாம் ஃபண்டிங்கை கொடுங்க, கலெக்ட் பண்ணலாம், எல்லாம் சேர்ந்து பில்டிங்கை கட்டலாம்னு சொல்லிட்டு இவர் பேர்ல எழுதிக்குவார் சொத்தை. அந்த மாதிரிலாம் அவர் பண்ணலாங்க. அங்க திருச்சபை என்பது யாரோ ஒருத்தரோட சொத்து வித்தோ அவங்க கொடுக்குறாங்க, இல்ல அவங்க சொத்தையே கொடுத்துருவாங்க, இல்ல சில பேர் வீட்டு கூடுகைகள், இப்படிதான் திருச்சபை நிறுவனறாங்க. அந்த திருச்சபையில இருக்கக்கூடிய அங்க அந்த கோட்பாடுகளை எல்லாம் பார்ப்பீர்களானால் வேதத்தின் அடிப்படையில தான் அவர் அந்த கோட்பாடுகளை கொடுக்கிறார். அதுவே புதிய ஏற்பாடாய் மாறிவிட்டது. ஏன்னா அந்த கொரிந்து சபைக்கு, பிலிப்பை சபைக்கு, கலாத்திய சபைக்கெல்லாம் அவர் எழுதின லெட்டர்கள் பார்ப்பீர்களானால் அதுவே கோட்பாடாக மாறிவிட்டது, அதே புதிய ஏற்பாடாக மாறிவிட்டது. ஆனால் அந்த கோட்பாடுகளை எழுதுவதற்கு காரணம் பழைய ஏற்பாடில் இருக்கக்கூடிய நியாயப்பிரமாணங்கள், கட்டளைகளின் படியே புதிய ஏற்பாடுக்குள்ள நீங்க நுழைஞ்சிங்களா, எக்ஸ்டெண்டட் என்ரிச்மெண்ட் என்று சொல்லலாம். ஏன்னா இங்க 3 காரியங்களை பவுல் அப்போஸ்தலர் ஒன்றாக கொண்டு வருகிறார். ஒன்று பழைய ஏற்பாடு கோட்பாடுகள், கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள். இன்னொன்று இயேசு கிறிஸ்து போதித்த அந்த காரியங்கள். அதையெல்லாம் அவர் கலெக்ட் பண்றாரு இன்ஃபர்மேஷனா. ஏன்னா அப்ப பைபிள் கிடைக்கல, பைபிள் ஒன்னும் பிரிண்ட் பண்ணப்படலை. மேத்யூ கிட்ட ஒரு புக் இருக்கு, லூக்கெல்லாம் அப்பதான் புக்கே எழுத ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஏன்னா அவர் ஒரு கிரேக்கர், அவர் ஒரு டாக்டர். அவர் தியோஃபிலஸ் என்கிற ஒரு என்ன சொல்றது, ஹை பிரீஸ்ட், பிரதான ஆசிரியருடைய ஒரு சர்வெண்டா வர்றாரு, வேலைக்காரனா. அவர் அந்த காரியங்கள் எல்லாம் கலெக்ட் பண்ணும்படி அவருக்கு கட்டளை கொடுக்கப்படுகிறது. ஒன்று பக்கம் பார்த்தீங்கன்னா மார்க்,
அந்த மார்க் பாத்தீங்கன்னா அவர் பிலிப்புக்கு கீழே, சாரி, பவுல் அப்போஸ்தலருக்கு கீழே இருக்கிறவர் தான் அதை எழுதியிருக்கிறாருன்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா யோவான் சீஷன் வந்து அங்க அந்த பக்கமா உட்காந்து அவர் புக் எழுதிட்டு இருக்காரு. அப்ப இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி இன்னொரு புத்தகத்தை போல அவர் கையில வந்து அந்த இன்ஃபர்மேஷனை வச்சிருக்கிறார். ஏன்னா இவர் பெரிய ஒரு ஜாமவான், இவர் வந்து பயங்கரமான கில்லாடி, எல்லா பழைய ஏற்பாடுல எல்லாம் கோல்டு மெடலிஸ்ட் அவர். இப்ப மூன்றாவது பகுதியாக என்ன எழுத தொடங்கி இருக்கிறார்னா, பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதல் நிமித்தமாக புதிய ஏற்பாடு கோட்பாடுகள் கட்டளைகள் இவைகள் இல்லாமல் பிறக்கவில்லை. அப்போ அவைகள் லெட்டராக எழுதப்படுகிறது. இன்னைக்கு அதுலதான் வந்து திருச்சபைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு லெட்டர் பார்க்குறப்போ ரொம்ப சின்ன லெட்டரா இருக்கலாம். கலாத்திய திருச்சபைக்கு எழுதினது வெறும் 5 அதிகாரங்கள் இருக்கிறதை போல இருக்கு. ஆனா அதை வச்சு பல வால்யூம்ஸ் எழுதியிருக்கிறாங்க. ஏன்னா அந்த காலங்களில் நான் சொன்னது போல மையும் அந்த மாட்டுத்தோல், ஆட்டுத்தோல், மிருகத்தோல் மிக மிக விலை உயர்ந்தது. சொத்தெல்லாம் வித்து அதை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. அதுலதான் எழுதியிருக்கிறாங்க. அப்போ எது தேவையோ, எது முக்கியமோ, எது சாராம்சமோ அதை மட்டும் தான் நாங்க எழுதுவார்கள். அதிலிருந்து நிறைய பேர் வேத பாரகர்கள். இப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? மோசே பக்தன் அங்க எழுதுனது பாத்தீங்கன்னா 50 அதிகாரம். ஆனா 50 அதிகாரங்கள்ங்க, அது 2500 அதிகாரத்துக்கு ஈடாகும். அதனாலதான் இவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்க செலவழிச்சு இதை சொல்லி கொண்டிருக்கிறோம். 5 அதிகாரங்கள் முடிப்பதற்கு நமக்கு 125 மணி நேரம் தேவைப்பட்டிருக்கிறது. அதுவே கம்மி என்று குறைவு என்று சொல்லுவேன் நான். அந்த மாதிரிதான் அவர் புதிய ஏற்பாடுல அந்த கோட்பாடுகளை எழுதி இந்த திருச்சபைகளுக்கெல்லாம் அவர் லெட்டரா கொடுக்கிறாரு. இந்த 3 காரியங்களும் ஒன்றாய் சேர்ந்து வந்ததுதான் புதிய ஏற்பாடு. புரியுதுங்களா? இதெல்லாம் ஏன் சொல்றேன்? இப்போ பாயிண்ட் இருக்கு. 3வது வசனம் 6வது அதிகாரம் 3வது வசனத்துக்கும் இப்ப நான் இது வரைக்கும் சொன்னதுக்கும் பாயிண்ட் இருக்கு. கிறிஸ்தவர்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். அதாவது உங்களை பத்தி என்னை பத்தி மட்டும்தான் இங்க பேசிட்டு இருக்கேன். உலகத்தார்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவங்கள விட்டுருங்க. இப்போ நான் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு விளையாட்டுத்தனமான ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கலாம். ஆனா முக்கியமான ஸ்டேட்மெண்ட். உங்க இஷ்டத்துக்கு பண்றீங்களா, இல்ல நீங்க தேவனுடைய வழிநடத்தல் படி, தேவனுடைய வேதாகமத்தின் படி, தேவனுடைய நியாயப்பிரமாணங்கள் கட்டளைகளின் படி, அதாவது வேதாகமம் பைபிள் பிரகாரம் நீங்க ஒவ்வொரு தீர்மானங்களையும் நீங்க ஏறெடுக்கிறீங்களா, நீங்க முடிவு செய்யறீங்களா? இந்த தீர்மானத்துக்குள்ள, இந்த பதிலுக்குள்ள நீங்க முதல்ல வந்துருங்க. ஆனா அதற்கு முன்பே சற்று நீங்க சுத்தி புத்தி பார்க்கணும். நீங்க ஏன்னு கேட்டா, இன்னைக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டா, வேதாகமத்துக்கு வெளியே இருக்கிறவங்க தான் நிறைய பேர். என்ன கேட்டா 90% மேல வேதாகமத்துக்கு வெளியில தான் இருக்கிறாங்க. வேதாகமத்துக்கு உள்ள வரல. ஏன் அப்படி? வேதாகமத்தை கையில வச்சுக்கிறாங்க. ஆனா ஏன்னு கேட்டா, இன்னைக்கு சர்ச்சுக்கு போறது அது ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. நல்லதான் எடுத்துட்டு போங்க வேதாகமம். அதை எடுத்து திருப்பி அதை அப்படி எப்படி எடுத்தாங்களோ அப்படியே திருப்பி வீட்டுக்கு கொண்டு வந்துருவாங்க. கொண்டு வந்து வச்சா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் அதை தொடுவாங்க. அதுக்கு நீங்க எடுக்காமலே இருக்க. நான் வேதாகமத்தை எடுத்துட்டு போக மாட்டேனே சர்ச்சுக்கு. ஏன் தெரியுங்களா? எனக்கு அது டிஸ்ட்ராக்ஷனா இருக்கும். அப்ப நான் பாஸ்டர் சொல்றது சரியா கவனிக்க முடிய மாட்டேங்குது. என் மனைவியார் கேட்பாங்க, எப்ப பார்த்தாலும் வேதாகமம் கைமா வீட்டுல சுத்திட்டு இருக்கீங்க, இது என்னது அநியாயமா இருக்கு, வெளியில போனா நீங்க எடுத்துட்டு வர மாட்டேங்கிறீங்க. ஆமாம்மா, வெளியில போனா எடுத்துட்டு வர மாட்டேன். ஏன்னா என்னோட மூளை வந்து வேலை செய்யாது. அவர் சொல்றதுக்கு எனக்கு முழு கான்சென்ட்ரேஷன். சரி, ஒரு பேப்பர் பென்சிலாவது எடுத்து எழுத வேண்டாமா? என்னோட பேப்பர் தான் மூளை, பென்சில் தான் என்னோட தாட் ப்ராசஸ். நான் வந்து கவனம் செலுத்துறது தான் என்னோட பென்சில். என்னோட மூளையிலேயே எழுதிட்டு இருப்பேன். அப்படியா, எங்க சொல்லுங்க பார்க்கலாம் என்ன சொன்னாங்கன்னு அப்படியெல்லாம் கேட்பாங்க. அப்ப நான் கரெக்டா வேதத்தை வசனங்கள்லாம் சொல்லிட்டு வருவேன். அதுக்கப்புறம் கேள்வி கேட்கறத விட்டாங்க. அதனால நீங்க எல்லாரும் என்ன மாதிரி இருக்கணும்னு நான் சொல்ல வரல. வேதாகமத்தை முழுமையாக வாசிக்க வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும், அதை புரிந்து கொள்ள வேண்டும், அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இவைகளெல்லாம் செய்தால்தான் நீங்க எந்த திருச்சபையில் இருந்தாலும் சரி, நீங்க வந்து கண்மூடித்தனமான கிறிஸ்துவர்களாய், இல்ல குருட்டாட்டம் பண்ணுகிற கிறிஸ்துவர்களாய், இல்ல குருட்டு ஆடுகளாய் நீங்க அலைந்து திரிய மாட்டீர்கள். அலைந்து திரிகிற குணாதிசயம் யாரிடம் தான் இருக்கிறது? பிசாசிடம் இருக்கிறது. இவைகள் எல்லாம் பேசிவிட்டோம் நாம். எவ்வளவு பேர் என்னோட இருக்கீங்க? ஆனா நான் எதுக்காக இந்த பவுலை பத்தி ஒரு ரத்தன சுருக்கமா இந்த காரியங்களை எல்லாம் சொன்னேன் என்றால், அவர் பரையா என்கிற ஒரு பட்டணத்திலையும் ஒரு திருச்சபையை நிறுவனார். ஆனா அந்த திருச்சபைக்கு அவர் வந்து கடிதம் எழுதவே இல்லை. அதற்கு காரணம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா அந்த பரையால் இருக்கிற திருச்சபையில இருக்கக்கூடிய ஆட்கள் மிக மிக ஞானவான்கள் என்றெல்லாம் சொல்ல முடியாது, புத்திசாலிகளும் சொல்ல முடியாது. ஆனா என்ன சொல்றான்னு கேட்டா, ரொம்ப ஜாமக்காரன் மாதிரி, ஒரு மாதிரி விழித்திருந்து அவர்கள் அந்த சத்தியத்தை அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை படைத்தவர்கள். எப்படின்னு கேட்டா, பவுல் அப்போஸ்தலர் ஒரு காரியத்தை சொல்லுவாரு.
சொன்னோன்ன பவுல் இன்னைக்கு போதும், பவுல் பாஸ்டர் இன்னைக்கு போதும், நாங்கள் என்ன பண்ணுறோம், நாங்கள் நோட்ஸ் எடுத்திருக்கோம், அந்த நோட்ஸ் எடுத்துட்டு நாங்கள் சினகாக் அப்படின்ற சொல்லி, சினகாக்னா குட்டி குட்டி திருச்சபைகளாக இருக்கும், ஒஃபிஷியலாக அது வந்து அலௌடு, ரோமர் கவர்மெண்ட்டே பர்மிஷன் கொடுத்து அவங்களுக்கு சினகாக். ஒரு சினகாக் வந்து கொச்சியில் இருக்கு, உங்களுக்கு நேரம் கிடைச்சா போய் பாருங்க, அருமையான இடம். உள்ள போனோடனே தேவ பிரசனத்தினால உணர முடிஞ்சது, அருமையான இடம். அங்க ஒரு சினகாக் கட்டி வச்சிருப்பான். அந்த சினகாக்ல வந்து ஓலை சுருட்கள் எல்லாம் வச்சிருப்பானுங்க. இது பழைய ஏற்பாடு காரியங்கள் எல்லாம், மோசே பக்தன் எழுதின புத்தகங்கள் எல்லாம் வச்சிருப்பாங்க. அது வந்து அவங்க எடுத்து கிராஸ் செக் பண்ணுவாங்களாம், வெரிஃபை பண்ணுவாங்க. இவர் புதிய ஏற்பாடு கட்டளையின்படி பேசிக்கிட்டு வர்றாரு, புரியுது. ஆனா பழைய ஏற்பாடுல இருந்துதான் பேசுறாரா இல்ல இவரா உடான்ஸ் கதை விடுறாரா அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் போய் அங்க வெரிஃபை பண்ணிட்டு வந்தோன்னே பவுல் அப்போஸ்தலனுக்கோ ஒரே சந்தோஷம். வேற யாராவது பாஸ்டரா இருந்தா, நான் அடியேன் சொல்லுகிறேன், தேவனுடைய தாசனாய் வந்து நான் அறிவிக்கிறேன், என்னையே சந்தேகப்படுகிறீர்களா, நீங்க சபிக்கப்பட்டவர்கள், இன்னைக்கு ஆகவோன்னு குதிப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஆட்கள் இருக்காங்க இன்னைக்கு. அவங்க சொல்றதெல்லாம் அப்படியே கிழிச்ச கோட்டை தாண்டக்கூடாது. யார் சொன்னா தூதனாகட்டும் வேற எவனாகட்டும் வந்து இதுல ஒரு வார்த்தை கம்மியாவோ குறைச்சலாவோ அதிகமாவோ பண்ணா அவன் சபிக்கப்பட்டவன் வேதத்துல எழுதி வச்சிருக்குது. யாரையும் நீங்க வந்து கண்ணை மூடிட்டு நம்ப வேண்டிய அவசியமே கிடையாது. நான் பாயிண்ட்டுக்கு வரேங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க, கேட்டு வாங்க. உங்களை பத்தி தான் பேசிட்டு வரேன். இன்னைக்கு 90% வெளியில உக்காந்துட்டு இருக்குது. பைபிள் அங்கதான் உட்காந்து உங்களை எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்குது. வேதாகமம்னா என்ன? தேவன் தான் அந்த வேதாகமம். ஆதியில அவர் வார்த்தையா இருந்தார், வார்த்தை அவரிடம் இருந்தது, அவர் மாம்சமாக வெளிப்பட்டார். அதுதான் வந்து ஆண்டவருடைய டிஸ்கிரிப்ஷன். யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம் எடுத்து படிச்சு பாருங்க, சரிங்களா? வேதாகமம்னா யாரும் எழுதின புத்தகம்னு நினைச்ச கூடாது. வேதாகமம் தான் கடவுளுங்க நமக்கு. அதனாலதான் விக்கிரகத்து ஆராதனை இதுக்கெல்லாம் போய் அதை ஒரு வடிவில் கொண்டு வந்து இப்படிதான் என் கடவுள் இருப்பார்னு கொண்டு வந்து கண்ட இதையும் வச்சு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு சீரியல் செட்டு லைட் எல்லாம் போட்டு அந்த மாதிரி பண்ணி அவமானப்படுத்தாதீங்க வேதாகமத்தை. இப்படி சொன்னா கோபம் மட்டும் வந்துருது உங்களுக்கு. எங்கெங்க எழுதியிருக்கு? வேதாகமத்தில் அப்படி எழுதவே இல்லையே. வாட் இஸ் ஐடென்டிட்டி ஃபார் அ கிறிஸ்டியன்? நானும் நீங்கள் கிறிஸ்துவர்கள் என்று சொல்லக்கூடிய அங்கீகாரம் எங்க இருந்து வந்தது? நீங்க அந்த வடிவமைக்கக்கூடிய அந்த ஸ்டாச்சு அந்த விக்கிரகத்திலிருந்து வந்ததா, இல்ல தேர் ஜோடிச்சுட்டு தெருவா இழுத்துட்டு போறீங்களே? கிறிஸ்தவர்களா இருக்கிறீங்களே, கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டீங்களா? இதெல்லாம் வெக்கப்பட வேண்டிய காரியங்க. இதை இழுத்துட்டு போறவன் அது மாதிரிதான் இருப்பான், உதவக்கரையா இருப்பான், ஒன்னத்துக்கு உபயோகமா இல்லாதவனா இருப்பான்லாம் வேதத்துல எவ்வளவு எழுதியிருக்கு தெரியுங்களா? பழைய ஏற்பாடுல, புதிய ஏற்பாடுலயும் இருக்கு. அதனால நீங்களா ஒரு பிம்பத்தை உருவாக்கி யாரோ ஒருவர் சொன்னதை நீங்க நம்பி நீங்க ஒரு பக்கமாக அப்படியே இழுத்து கொண்டு போகப்படுகிறீர்கள். அதனாலதான் சொல்ற 90% கிறிஸ்துவ ஃப்ரேம்வொர்க் பாத்தீங்கன்னா அதுல யூரோப்பியர்கள், அமெரிக்கர்கள் எல்லாருமே உள்ளாக்கப்படுவார்கள். அவங்கெல்லாம் இன்னும் சுத்தம். அவங்க நீங்களாவது சண்டே திருச்சபைக்கு போறீங்க, அவங்க அதுவும் கூட கிடையாது. திருச்சபையில ஃபுட்பால் கிரவுண்டா மாறிட்டு இருக்காமா, பேட்மிண்டன் கோர்ட்டை மாறிட்டு இருக்கிறாமா, சினிமா தியேட்டரா மாறிட்டு இருக்காமா யூரோப்ல இல்ல. ஏன்னா அங்க ஏத்திசம், கடவுளே கிடையாதுன்னு அவன் போறான். ஏன் ஒரு காலத்துல மிஷினரிமார்கள் அங்க இருந்து தான் வந்தாங்க இங்க. இன்னைக்கு அப்படியே ரிவர்ஸ்ல போகுது, பல்ட்டி அடிச்சிட்டாங்க. எல்லாம் வந்து மகிமை இழந்து தேவ் கான் டு த சைட் ஆஃப் த டெவில். பிசாசுக்கு அவர்கள் அடிமைகளாக போய்விட்டார்கள். இதற்கு மூல காரணம் என்ன? யாரோ சொன்னதை நம்பிட்டு இருக்கிறது. உங்களுக்கு எனக்கு எழுதி கொடுத்தாங்க, இது ரத்த புஸ்தகம். நான் பலமுறை சொல்லியிருக்கேன், திஸ் இஸ் த புக் ஆஃப் பிளட். பல பேர் தங்களுடைய உயிரை கொடுத்து, தங்களுடைய சொத்துக்களை வித்து, தங்க வாழ்க்கையை அர்ப்பணித்து மொழிபெயர்க்க வந்தவங்க எவ்வளவு பேர் செத்து போயிட்டாங்க தெரியுங்களா? மிஷினரிமார்கள். இதை மேக்சிமம் மொழிபெயர்த்தவங்க வெள்ளைக்காரங்க தான். நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க தமிழ்ல வந்து தமிழ், பெங்காலில வந்து பெங்காலியில வந்து இன்னொருத்தர், பெங்காலி மொழிபெயர்த்தவர் வந்து ஒரு வெள்ளைக்காரர், ஜெர்மனியிலிருந்து வந்து அவர் செத்து போயிட்டார். ஜெர்மனியா எந்த தேசம் தெரியல, யூரோப்பியர். அவர் மொழிபெயர்த்து கொடுத்ததுதான் நீங்க படிக்க மாட்டீங்க. அவரோட ரத்தம் உங்க கையில இருக்கு தெரியுமா? அப்ப நீங்க இதை பார்க்காம எங்க ஃபாதர் இப்படி சொன்னாரு, எங்க பாஸ்டர் இப்படி சொன்னாரு, எங்க தாத்தா இப்படி சொன்னாரு, எங்க முப்பாட்டன் இப்படி சொன்னாரு, எங்க அப்பா இப்படி சொன்னாரு, எங்க அம்மா அடிப்பாங்க, 80 வயசு பாட்டி அவங்களுக்கு தெரியாம போய் அவங்கள திருத்த வேண்டிய கடமை உங்களுக்கு. அவங்களுக்கு வேதாகமத்தை சொல்லி நீங்க பரலோகத்துக்கு அனுப்பி விட வேண்டிய ஒரு கடமையில நீங்க இருக்கிறீங்க. சின்ன 5ஆம் கிளாஸ் புள்ள மாதிரி இன்னைக்கு வந்து எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. நானும் அப்படி இருந்தவன் தான். நான் பெரிய
உத்தமம் கிடையாது, நான் பெரிய பரிசுத்தவான் கிடையாது. நானும் இந்த மாதிரி காரியங்களுக்குள், நான் பெந்தெகோஸ்துக்குள்ள வந்த பிறகும், நான் ரட்சிக்கப்பட்ட பிறகும் எவ்வளவோ கிறுக்குத்தனமான காரியங்களை நான் செஞ்சிருக்கிறேன். ஒரு மூடனை போல, ஒரு முட்டாளை போல, ஒரு குருடனை போல நான் அலைந்து திரிந்திருக்கிறேன். நான் செஞ்ச பாவத்தை நீங்க செய்யாதீங்கிறதுக்கு தான் இங்க பேசிக்கிட்டு வரோம். வேதாகமத்தின் அடிப்படையில் தான் இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்கேன். அந்த பெரியர்கள் என்ன பண்ணுனாங்கன்னு கேட்டா, அவங்க போய் வெரிஃபை பண்ணிட்டு வருவாங்க. வந்துட்டு இப்போ ஆரம்பிங்க, இப்போ வண்டியை விடுங்க அப்படிங்குவாங்க. அப்புறம் பவுல் அடுத்த சப்ஜெக்ட் எடுப்பா. இருங்க பவுல் பாஸ்டர் இப்போ இருங்க, நாங்கள் திருப்பி போய் வெரிஃபை பண்ணிட்டு வரோம். திருப்பியும் போய் அங்கே பைபிள் படிப்பாங்க. அப்போ பைபிள் கையில் இல்லைங்க, அவங்க தூரமாக நடந்து போய் அந்த சினகாக் என்ற காரியம், அந்த கோயிலில் உக்காந்து அங்கே இருக்கக்கூடிய பிரதான ஆசிரியர் தான் அந்த சுருளை படிக்கணும். சும்மா எல்லாரும் போய் எடுத்து சும்மா வாசிக்க முடியாது, காப்பீஸ் கிடையாது. அதனால மிக ஜாக்கிரதையாக தான் படிக்கணும். நேரம் செலவழிச்சு திருப்பி வருவாங்களாம். என்ன ஒரு தாகம் பாருங்க, என்ன ஒரு அக்கறை பாருங்க, என்ன ஒரு சின்சியாரிட்டி பாருங்க. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலர் அந்த திருச்சபைக்கு கடிதமே எழுதல. பவுல் அப்போஸ்தலர் எந்தெந்த திருச்சபைகள்லாம் கடிதம் எழுதினாரோ அது பரிசுத்த ஆவியானவரால் இயக்கப்பட்டு எழுதப்பட்ட கடிதம். அந்த திருச்சபைகளுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவும் யோவான் சீஷனை கொண்டு கடிதம் எழுதினார். அது உங்களுக்கு வெளிப்பாடு 2-3 அதிகாரங்கள்ல நீங்க பார்க்க நேர்ந்துடும். இயேசு கிறிஸ்துவும் அந்த திருச்சபைக்கு எழுதல. ஏன்னு தெரியுங்களா? சில ஒரு இன்டர்வல் இருக்காமா. அதாவது பவுல் அப்போஸ்தலர் திருச்சபைகளை நிறுவி அந்த இடத்துக்கு கடிதம் எழுதி யோவான் சீஷன் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழுதின கடிதத்துக்கும் அட்லீஸ்ட் ஒரு 30 வருஷமாவது இடைவேளை இருந்ததாம். இந்த 30 வருஷங்களிலும் பெரையா திருச்சபையில ஒரு ஓனாய் கூட உள்ள நுழைய முடியல, ஒரு பாவம் கூட அங்க நுழைய முடியல. அப்போ அங்க என்ன ஆவிதான் இருந்தது? பரிசுத்த ஆவியானவர் இருந்தார், அசுத்த ஆவிகளே கிடையாதாங்க. அது நிரூபணம் ஆயிடுச்சா? இப்ப அந்த மாதிரி திருச்சபையில பரிசுத்த ஆவியானவர் இருந்து இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்ல முடியுமா? அந்த மாதிரி ஒரு திருச்சபையில தேவனாகிய கர்த்தர் அங்கே நிலைநாற்றி அங்கே இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இப்படி சொல்ல முடியுமா? இனி நான் என்னுடைய ஆவி இந்த மனிதர்களோடு கூட தர்க்கம் பண்ணுவதில்லை. ஏன் அப்படி சொல்ல முடியாதுன்னா, இவங்க எனக்குள்ள இருக்காங்க, நான் இவங்களுக்குள்ள இருக்கேன், நாங்கெல்லாம் ஒரே குடும்பம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதர சகோதரிகளே, தம்பி தங்கச்சியே, இப்படி ஆண்டவராகிய தேவன் உங்களையும் பார்த்து என்னை பார்த்து இப்படி ஒரு வார்த்தை சொல்ல முடியுமாங்கிற கேள்விக்கு நீங்க தான் பதில கண்டுபிடிக்கணும். ஏன்னா உங்க வாழ்க்கை, உங்களுடைய திட்டங்கள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய தீர்மானங்கள், உங்களுடைய செயல்பாடுகள், கோட்பாடுகள், பிரின்சிபல்ஸ் என்று சொல்வார்கள், இதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். நான் ஆள் எப்படின்னு எனக்கு மட்டும்தானே தெரியும், எனக்கும் கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். தொண்டை தண்ணியா வத்தி போச்சுங்க. ஏங்க புரியுதுங்களாங்க? உங்க சொத்தை கொடுங்க, உங்க பணம் கொடுங்க, ஆசையை கொடுங்கன்னு கடவுள் கேட்கவே இல்லைங்க. உங்க ஆத்மா மேல அவருக்கு நேசம். ஏன்னா அந்த ஆத்மா கடவுளுடைய சாயலால் படைக்கப்பட்ட அந்த ஆத்மா. இன்னைக்கு அந்த ஆத்மா எதையோ நாடி சென்று கொண்டிருக்கிறது. கர்த்தராகிய தேவனை விட்டு எதையோ நாடி தேடி போய் கொண்டிருக்கிறது. எதையோ கோட்பாடுகளுக்கு பின்னாடி போயிட்டு இருக்கிறானுங்க. பைத்தியக்காரனுங்க மாதிரி போறானுங்க. முட்டிங்கல்லையே நடந்து போவானா, படியெல்லாம் முட்டிங்கல்லையே ஏறுவானா. எங்கேயா எழுதி இருக்குது? கல்லுப்பு போட்டு அது மேல நின்று 2 கையிலையும் கேண்டில கொளுத்தி நான் அப்படியே யாரை பத்தி பேசுறேன்னு உங்களுக்கு தெரியும். சரி, அவங்க தான் அப்படின்னா இவங்க அடியேன் 40 நாட்கள் உபவாச ஜெபத்தில் இருந்து கர்த்தரிடம் இருந்து பதிலை பெறாமல் நான் வருவதே இல்லைன்னு நீ செத்தே போயிடுவ. ஏன்னா அது உன்னுடைய கோட்பாடு. எங்கேயே எழுதியிருக்கு வேதத்துல? சாகும் வரைக்கும் உண்ணாவிரதம் இருக்கணும்னா கர்த்தர் சொல்லுவாரு. ஆனா வேதாகமத்துல இல்ல, அது அந்த மாதிரிலாம் எங்கேயுமே இல்ல. உபவாச ஜெபம் இருங்கள், அது நல்லது. ஆனா நீ யாரு 3 நாள் 7 நாள் 5 நாள்? எனக்கு ஒரு நிறைய பேர் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, தீர்க்க தரிசனத்தினால வீணா போனதுல லிஸ்ட் எடுத்தீங்கன்னா அதுல நான் தான் முதலாவதாளா இருப்பேன். ஏன்னா பெந்தெகோஸ்துக்குள்ள எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. யாருமே எனக்கு எதுவுமே சொல்லி தரல. நானா கத்துக்கிட்டது அனுபவத்துல. எனக்கு வயசுலாம் ரொம்பலாம் ஆயிடல, நானும் இன்னும் இள வயசுல தான் இருக்கிறேன். ஆனா அனுபவமும் ரொம்ப முதிர்ச்சி பெற்ற அனுபவம். ஐ எம் ஸ்பிரிச்சுவலி மெச்சூர்ட் பிகாஸ் ஆஃப் மை எக்ஸ்பீரியன்சஸ். உங்களுக்கெல்லாம் விளங்குதா நான் என்ன சொல்றேன்னு? அதை நான் கண்ட பிரச்சனைகளை நீங்கெல்லாம் கண்டிடக்கூடாது, நான் கடந்து போன அந்த பாதையில நீங்கெல்லாம் போயிடக்கூடாதுன்னு தான் இன்னைக்கு ஆண்டவர் என்னை ஏவி இந்த காரியத்தை பேச வைக்கிறாரு. 2 பேர் பாக்குறீங்க, பாருங்க, அந்த 2 பேரும் அது மோட்சத்துக்கு போங்க. யாருமே பார்க்கலனாலும் என் காரியத்தை நான் ஒழுங்கா தான் செஞ்சுட்டு வரேன். இந்த மாதிரி உங்களுக்கு போதனையெல்லாம் வெளியில கிடைக்குமாங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தேகம் தான். வெளிரங்கமாக பேசக்கூடிய காரியம் வேதத்துல இருந்து.
இப்போ இந்த கோட்பாடுகளுக்குள் நான் வருவதில்லை, என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன், எனக்கு தெரிஞ்சது தான் பண்ணுவேன். ஏதோ போன வசனத்துல பண்ணானுங்க பாருங்க, கூட இருந்த தூதர்கள், தேவனுடைய பணிவிடைக்காரர்கள், தேவனுடைய வேலைக்காரர்களே அந்த தீர்மானத்துக்கு வந்துட்டான், என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன், எனக்கு பிடிச்சதான் நான் பண்ணுவேன். அதை குறித்து நான் ஏற்கனவே சொல்லியாச்சு இல்லையா? அப்ப நீங்க அந்த தீர்மானத்துக்குள்ள வந்துட்டா நீங்க யாருக்கு அடி பண்ணிக்கிறீங்க? பிசாசின் ஆவிகளுக்கும் அந்தகார சக்திகளுக்கும் நடுவான மண்டல சேனைப்படைகளுக்கும் உங்க தலையை கொடுக்குறீங்க. என்ன வேணா பண்ணிக்கையா, கழுத்தை கொடுத்துடுறீங்க. கழுத்தை பிடிச்சா நான் விட்டவே மாட்டான், தெரியுமா? நீங்க கிருபையின் சிங்காசனத்துல வந்து தேவனோடு கூட மன்றாடி, தேவனோடு கூட பாவம் அறிக்கை செய்து, தேவனோடு கூட ஒப்புரவாகுவது அவ்வளவு எளிதான காரியமே கிடையாது. என்ன கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை எச்சரிப்பின் சத்தமா எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 2:38 எழுதியிருக்கிறத தான் இப்ப நான் சொன்னேன். நீங்க ஏன்னா ரொம்ப ஆழத்துல போயிருவீங்க. ஒரு குடிகாரனை போய் பாருங்க, அவன் குடியை விட்டுட்டு நட்டுங்குவான், கெஞ்சுவான், கதறுவான், உருண்டு பெறலுவான், இன்னைக்கு மட்டும் ஒரு சொட்டு கூட எனக்கு என்னால முடியலன்னு. ட்ரக் இன்ஜெக்ஷன்ல இருக்கிறவங்க பாருங்க, கதறுவாங்க. ஏன்னா அவங்க உடல் வந்து அதுக்கு டியூன் ஆயிரும். அவங்களோட மூளையில் இருக்கிற கெமிக்கல்ஸ் எல்லாம் வந்து அங்க அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி அங்க ஆடுமா. பரிதாபமா இருக்கும் பாக்குறதுக்கு. அதே மாதிரிதான் எந்த பாவமா இருந்தாலும் சரி. என்ன பாவம்? அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு நீங்க போகலனாலும் பொய் பேசுற நாவு பொய்ய தேடிதான் அலைஞ்சிட்டு இருக்கும். சொறி பிடிச்சவன் கையும் பிக் பாக்கெட் அடிக்கிறவன் கையும் சும்மாவே இருக்கலாம். இது என்னடா அது புது பழமொழியா இருக்குன்னு? ஆமாங்க, வந்துருச்சு ஒரு ஃப்ளோல, வச்சுக்கோங்களேன், நல்லா தானே இருக்கு. சொரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், இல்ல கைக்கு போயிட்டே இருக்கணும். அநியாயம் செய்யறவன், கொலை செய்யறவன் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரத்தத்தை பார்க்காம எனக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி பரபரன்னு இருக்கம்பா. ஏன் தெரியுங்களா? அவ்வளவு ஆழத்துல அவர் போயிட்டாரு. நீங்க ஆழத்துல போயிட்டு கிருபையின் சிங்காசனத்துக்கு வர்றதுக்கே உங்களுக்கு ஆயுசு முடிஞ்சு போயிடும். வந்து அப்புறம் தானே நீங்க அறிக்கை செய்து ஒப்புரவாகி இதுக்கெல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானா? உன்னும் அனுப்புடா உன்னும் அப்படிமா. 10 குட்டி பிசாசு இருக்கிற இடத்துல பாத்தீங்கன்னா 20 பெரிய பிசாசை விடுவான். 20 10லயா இன்னும் 100 விடும்பான். அவனுக்கு தான் 30 முக்கோடி தேவர்கள் கீழே உளுந்து போனவன் இருக்கிறானே. 3ல் 1 பகுதி அவ்வளோன்னா கடவுள் கூட இருக்கிற பேர் எவ்வளவு பேர் இருப்பாங்க? ஹலோ, என்ன கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? இப்படிப்பட்ட மனிதர்களோட ஆண்டவர் சொல்றாரு, நான் கணக்கை முடிச்சுக்கிறேன், என் கணக்கு வழக்க முடிச்சு என்ன நீங்க செட்டில் பண்ணி அனுப்புங்க, நான் இனிமேல் இங்க நான் வேலைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்றவங்களை, வேலைக்காரங்களை கேட்டிருக்கீங்களா நீங்க? இத்தனை நாள் அந்த இடத்துலதான் இருந்து அந்த முதலாளி கொடுத்த சம்பளத்தை தான் வாங்கியிருப்பான், அதுலதான் அவன் எல்லாம் இது அனுபவிச்சிருப்பான். அதனாலதான் பாருங்க, நான் ஒரு கம்பெனியில வேலை செய்யறேன், பேர் சொல்ல மாட்டேன், 19வது வருஷம் ஓடிக்கிட்டு இருக்கு. 20 வருஷம் கிளப்ல நான் போய் சேர போறேன். ஆனா அந்த கம்பெனில எவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ள, நிந்தைகளுக்குள்ள, அவமானங்களுக்குள்ள, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்று சொல்வார்கள், இப்படி எல்லாம் நான் கடந்து போனதுன்னு உண்மை. ஆனா அந்த ஒரு நன்றி விசுவாசம் எனக்கு இருக்கு. ஏன்னா நான் வேலை இல்லாதப்போ, நான் கஷ்டப்படுற காலத்துல இந்த கம்பெனி தான் எனக்கு ஆஃபர் லெட்டர் கொடுத்து என்ன உள்ள கூப்பிட்டான். அந்த கர்த்தர் கிட்ட நான் ஜெபிக்கிறப்ப தரிசனமா அதை காமிச்சார். அந்த கொடி, அப்படி ஒரு கொடி இருக்குன்னு எனக்கு தெரியாது. முதல் நாள் கம்பெனில போய் இறங்கி பாக்குறேன், அந்த கொடி ஆடிட்டு இருக்கு. நான் அதோட அப்படியே ஐ ஸ்டக் டு தட் விஷன். ஆங்கிலத்தில் ஒன்றும் ஈஸியா வருது. நான் அந்த தரிசனத்தை நான் அப்படியே பற்றி கொண்டேன். இது கர்த்தர் காமித்த இடம், இது நான் கர்த்தருக்காக செய்யற உழைக்கக்கூடிய இடம். என்னுடைய முதலாளி அந்த நிறுவனத்தை ஆளா இருக்கலாம், ஆனா என்னோட ஒரிஜினல் முதலாளி யாரு தான்? என் தேவனாகிய கர்த்தர். நான் இந்த கம்பெனி விட்டு போக மாட்டேன். படிப்படியா என்ன ஆண்டவர் உயர்த்தி கொண்டு வந்தார். அப்போ நன்றி இல்லாம நான் பாட்டுக்கு தூக்கி எறிஞ்சிட்டு போனா எப்படி இருக்கும்? நீங்க அதே காரியத்தை கர்த்தரை செய்ய வச்சா அவரை மனசை எவ்வளவு காயப்படுத்திருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்க. கணக்கு வழக்கெல்லாம் முடிச்சு செட்டில் ஆக்கிட்டு நான் போறேன், என் ஆளை விடுங்க அப்படின்ட்டு போயிட்டார். I will not strive with the spirit of man forever. ஏன்? உன் இஷ்டத்துக்கு தான் நீ தீர்மானம் எடுத்துட்டியே, நீ முடிவு செஞ்சுட்டியே. நான் எத்தனை தடவையா வந்து உனக்கு சொல்றது? எத்தனை தடவையா உனக்கு தீர்க்க தரிசிகள் அனுப்புறது? எத்தனை தடவை உனக்கு இயேசு கிறிஸ்துவனை அனுப்புனாலும் நீ இப்படிதான் இருப்ப. அந்த பிச்சைக்காரன், அந்த பணக்காரன் ஓமை தெரியும் இல்லையா? லாசர் இருக்கிறார்ல, அவர் பரலோகத்துக்கு போயிட்டார். அது காரணம் என்னன்னு கேட்டா, 2 பேர் யூதர்கள் தான். அவங்க நியாய பிரமாணத்தின்படி அவங்க வாழல. ஒருத்தர் வாழ்ந்தார். என்ன? அந்த பணக்காரனை ஒரு தடவை கூட அவர் சபிக்கல, தெரியுங்களா? லாசரு. அதனாலதான் அவர் பரலோகத்துக்கு போனார். சபித்திருந்தால் அவர் அந்த பாவத்துக்கு நிமித்தமா அவர் போயிருக்க மாட்டார். எனக்கு சாப்பாடு கொடுக்கலன்னு அவர் சபிக்கல, நியாய பிரமாணத்தின்படி வாழ்ந்த ஒரு மனிதன். ஆனா இவனுக்கு அந்த நியாய பிரமாணத்தைப்படி வாழ மாட்டேன் நானு, எனக்கு தெரியும், அவன் நரகத்துக்கு போயிட்டான். எதுக்காக அந்த உதாரணத்தை
நான் சொன்னேன்னு கேட்டா, இன்றைக்கு ஆண்டவரோடு கூட இப்படிதான் நாம் தர்க்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நியாயப்பிரமாணத்தினோட அண்டையில, அந்த கிருபையின் அண்டையில நாம் வருவதற்கே அங்க வந்து பார்ப்பீர்கள்னா ஒரு தெளிவே கிடையாது. உடனே பிசாசை பிளேம் பண்ணிட வேண்டியதான். எல்லா குழப்பி அவன் தான் வச்சான். நீ உங்களுக்கு தெளிவா எழுதிதான் கையில கொடுத்துருக்குதே, இதை கண்ணை திறந்து யார் படிப்பா? அதை சொன்னதான் உங்களுக்கு எல்லாம் பிடிக்கிறதே இல்லையே. இவ்வளவு ஏங்க என் சொந்த பந்தத்துக்கு மத்தியிலேயே நான் சில பிள்ளைகளை வழி நடத்துவது என் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் கிடையாது, ரத்த சம்பந்தப்பட்டவர்கள், என்னோட கசின் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் சொன்னா அவங்களுக்கே வந்து ஐயோ அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. ஏன்? பாரம்பரியம் வந்து அங்க தடுக்குது, முன்னோர்களுடைய அந்த கோட்பாடு தடுக்குது. ஏன் என்ன சொல்லுவேன், வேதத்துல சொல்லியிருக்க தூசியை தட்டி விட்டு வெளியே வாடான், தூசி தட்டி விட்டு வெளியே வந்துட்டு, அப்படியாம்மா சரிம்மா, உங்ககிட்ட நான் இனி பைபிளை பத்தி பேசல, போதுமா? வேற எல்லா கதையும் பேசுங்க, நான் ரொம்ப நகைச்சுவையா பேசுவேன், அதெல்லாம் உட்காந்து கதை கேட்பாளுங்க, எல்லா காய் தட்டி சிரிப்பாங்க, விசில் அடிக்காத குறையா. வேதாகமம்னு ஆரம்பிச்சா உடனே மூஞ்சி மாறிடும். உனக்கே அவ்வளவு வலிக்குதா? சரி நான் பேசல, எனக்கு என்ன, நான் சொல்லல, இத ஆண்டவர் சொல்றாரு. அதுதான் அந்த வசனம், 3வது வசனம். உன் இஷ்டத்துக்கு நீ பிசாசோட கை கோர்த்துட்டு நீ டிஸ்கோ டான்ஸ் ஆடிட்டு இருப்ப டெய்லியும். தினத்துக்கு நீ ஒன்றொன்றையா செய்து கொண்டு வருவ. நானும் என்னுடைய வசனத்தை மூலமாக உன்னை நான் சொல்லிக்கொண்டே எச்சரித்து கொண்டே தான் இருப்பேன். சொப்பனத்து மூலமாக பேசியிருக்கிறேன், இந்த மாதிரி செய்திகள் மூலமாக பேசியிருக்கிறேன். ஆனால் நீ என்னிடம் வருவதில்லை, உன்னுடைய நாட்டம் வேற அங்கேயோ இருக்குது, இன்னையோட கணக்கு வழக்க முடிச்சுக்கலாம் போடா அப்படின்ட்டார். இதோடைய எனக்கு நேரம் முடிஞ்சிருச்சுங்க, நான் கவனிக்கவே இல்லை. சங்கீதம் 103வது அதிகாரம் 9வது வசனத்தை மற்றும் நான் வாசித்து விட்டு முடித்துக் கொள்ளலாம். He will not always strive with us, nor will he keep his anger forever. அவர் எப்பொழுதும் நம்மளோடு, நாம் யாவரோடு கூட தர்க்கம் செய்வதில்லை. எதை குறித்து தர்க்கம் செய்யறாரு? உன் சொத்துல பாதி கூடுன்னு கேட்கறதுக்கா? அது பொருளாதாரங்க. நீ பொருளாதாரமே தேவனோட இதுதான். அவரா பார்த்து போட்ட பிச்சை நீங்க எடுத்துட்டு நம்ம எல்லாம் வாடகைக்கு இருக்கிறோம். உங்க சொந்த வீடுன்னு சொல்லவே சொல்லாதீங்க, வாடகை வீடு தான். ஏன்? சொந்தக்காரர் ஆண்டவர் தான். இதெல்லாம் விட்டுட்டு தான் போகணுங்க. இன்னைக்கு கூட எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மறிச்சு போயிட்டாரு. அவர் என்ன கொண்டு போனாரெல்லாம் பெட்டியில போட்டு இந்நேரம் இறக்கியிருப்பாங்க, டெட் பாடி உள்ள போயாச்சு கீழே. ஹலோ, புரியுதுங்களாங்க? எதற்காக தர்க்கம் பண்றாருங்க? என்னை தேடினாயா, என்னை நாடினாயா, உனக்காக என் உயிரையே கொடுத்தேன், என் ரத்தத்தை சிந்திருக்கேன், எங்கே என் கணம், எங்கேயா போச்சு அந்த முக்கியத்துவம் அப்படின்னு உனக்கு தினமும் வந்து ஆன்னு வாயத்துறன்னு ஸ்பூன்ல எடுத்து பாலை ஊட்டிட்டு இருக்க மாட்டேன். கண்ணே மணியான்னு தலாட்டி மடியில போட்டு உன்னை தாளாட்டிட்டு இருக்க மாட்டேன். அதே நேரத்துல என் கோபத்தை என்னைக்கு நான் அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டு இருக்க மாட்டேன். ஒரு நாள் சாது மிரண்டால் காடு கொல்லாதும்பாங்க. ஆண்டவராகிய தேவன் மிரண்டார்னா என்ன ஆகும் தெரியுமா? அடி வாங்கி பார்த்தவனுக்கு தான் தெரியும் அதோட வலி. வாங்கி பார்த்தவன்னா எனக்கு தான் தெரியும் அந்த வலி. அடிச்சாருன்னா தாங்க முடியாது. என்னெல்லாம் வச்சு வெளுத்திருக்கிறாரு. அதற்கான ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்றேன். ஏன்னா ஒரு தடவை வெளுத்தாருன்னா போதும், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, உடனடியாக நான் புத்தி தெளிஞ்சு வந்துடுவேன். ஏன்னா நான் அவருக்கு அடிச்சிருவாருங்கிற பயம் இல்லை. சரி, அவரை அடிக்கிற மாதிரி நான் வந்து நடந்துக்கிட்டேனே, என்னை அடிக்க வைக்கிற மாதிரி நான் நடந்துட்டேனே, கீழ்த்தனமா நடந்துட்டேனே, பொறுக்கித்தனம் பண்ணிட்டேனே அப்படின்னு ஒரு அந்த அளவுக்கு சீப்பா நான் என்னை யோசிக்க ஆரம்பிச்சிருவேன். அது அந்த காலங்கள்ல. இப்பெல்லாம் அடி வாங்கி கொஞ்ச நாள் ஆச்சு. இப்போ விசுவாச சோதனைக்குள்ளதான் நான் கடந்து போய் கொண்டிருக்கிறேன். ஏன்னா எல்லாருமே விசுவாச போராட்டங்களுக்குள்ள வருகிறோம். சரிங்க, இதோட முடிச்சுக்கலாம். For he is indeed flesh and his days will be 120 days. ஏன் தெரியுங்களா? ஆண்டவருக்கே சலிச்சு போச்சு இந்த அக்கிரமத்தை பார்த்து இவனுக்கு நிறைய ஆயில கொடுத்தா இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒருத்தனுடைய வாழ்க்கைய வந்து 120 நம்ம முடிச்சிடலாம் அப்படி பாத்தீங்கன்னா. அதனாலதான் இன்னைக்கு 100 தாண்டினா பெரிய விஷயம். அங்கங்க ஒரு தாத்தா பாட்டி, ஒரு சைனாலையும், ஒரு பூட்டான்லயும், நேபாள்லயும், இந்தியாலையும் அங்கங்க யாராவது ஒரு தாத்தா பாட்டி இருப்பாங்க. 95 இறந்து போயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய பார்க்கலாம் நீங்க. ஆண்டவருக்கு சலிச்சு போச்சுங்க, ஒரு சலிப்பு வந்துருச்சு. போதும், இவன் வாழ்ந்து கிழிச்சது போதும் அப்படின்ட்டார் அவரு. அப்படியா நினைக்கணும் உங்களையும் என்னையும் பார்த்து. இங்க ஆயுள் காலம் முக்கியம் கிடையாது, அந்த ஆயுள் காலம் நிர்ணயிக்கப்படக்கூடிய காரணம் முக்கியம். நீங்க அப்படி இருக்காதீங்கன்னு சொல்லி அன்பாய் உங்களுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.
சிரங்களை தாழ்த்து கரங்களை உயர்த்தி கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த அருமையான நன்னாளுக்காய் நன்றி தகப்பனே. எங்களோடு கூட ஆண்டவரே மிக தெளிவாக நீர் பேசின இந்த செய்தியை நாங்கள் ஆண்டவரே உள்ளத்துல நீங்க எழுதியிருக்கீங்கப்பா. நமக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய பிள்ளைகளாய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். சப்ஸ்கிரைப் செய்யுங்க. எங்கள் சேனலுக்கு ப்ரோக்ராமில் பாட்டாக இருங்க. நாங்கள் ரிலீஸ் செய்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கணுன்னு தான் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்கிறோம். நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்னு, வாட்ஸ்அப்னு போடுங்க. என்னென்ன கன்றாவிகளெல்லாம் நீங்கள் போடுறாங்க. நீங்கள் அப்படி போடாமல் தேவனுடைய வார்த்தையை வெக்கப்படாமல் போடுங்க. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஒரு மதவாதி மாதிரி எல்லாம் போட்டிருக்கீங்க ஸ்டேட்டஸ்லாம். ஆமாயா, போடுறேன். அவங்க மதத்தாளுங்க என்னென்னமோ போடுறாங்கல்ல, அதுக்கெல்லாம் வைக்கப்படுறானா? உண்மையான தேவன், ஜீவனுள்ள தேவனுடைய ஜீவனுள்ள வசனத்தை சொல்வதற்கு ஏன் நீங்க தாமதம் செய்கிறீர்கள்? ஏன் வைக்கப்படுறீங்க? போடுங்க. உங்களால ஒரு ஆத்மா ரசிக்கப்பட்டதுன்னா அந்த கிரெடிட் உங்களுக்கு தான். உங்களுக்கு போனஸ் பாயிண்ட். எனக்கு இல்லை, உங்களுக்கு தான். அதை இழந்துடாதீங்க. எல்லா ஊழியர்காரங்களுக்காக ஜெபிங்க. உலகத்தின் ரட்சிப்புக்காக ஜெபிங்க. எனக்காகவும் எங்கள் ஊழியத்துக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்க. எபேசியர் 6:18, கொலோசியர் 4:3 சொல்லுகிறது உங்களுடைய கடமை. அதே போல ஏதாவது ஜெப தேவைகள், ஜெப குறிப்புகள் இருக்குமானால் தேவனிடம் மட்டுமே செல்லுங்க. மனிதர்களிடம் போய் நேரத்தை வீணாக்காதீங்க. இயேசுவின் நாமத்தில் உங்க ஜெப தேவைகள் எல்லாம் வழங்கப்படும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.